Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட் பத்தின ரிவ்யூ தான். ஸோ இந்த ரெக்கார்ட் நம்ம எதுக்காக எழுதுறோம்னா, நம்ம லெசன் பிளான் எழுதுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு ஹெட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட் சொல்லிட்டு. அந்த ஹெட்டிங்கில் என்னெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம்னா, அந்த கிளாஸ் ரூமில் நம்ம என்னென்ன டிஎல்எம் அதாவது டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணமோ அது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறதுக்காக தான் அந்த ஹெட்டிங் வந்து ஆக்சுவலாக லெசன் பிளானில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். பட் டிஎல்எம் எடுத்துக்கிட்டோன்னா என்ன டைப் ஆஃப் டிஎல்எம்லாம் இருக்குது அப்படின்றது ஆஸ் எ டீச்சராக நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஎல்எம் வந்து ஒரு கிளாஸில் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டே வந்து எழுதுகிறோம். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளாஷ் கார்டு எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ வித் அண்ட் ஹைட் வந்து இருக்கணும் அந்த ஃப்ளாஷ் கார்டு, அதனால் வந்து அந்த யூசேஜ் என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி எல்லாமே வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுவோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் லெசன் பிளானில் என்னென்ன டிஎல்எம்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதோட யூசேஜ் அண்ட் தென் அதோட ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்ட். ஸோ கமிஷன் அப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்ட் நீங்கள் எதுக்காக எழுதுறீங்க, என்ன பர்பஸ்க்காக எழுதுறீங்க அப்படின்றது கேட்டாங்கன்னா, லெசன் பிளானில் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ண எல்லா டிஎல்எம்மே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டு அந்த டிஎல்எம்மில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது ஆஸ் அ டீச்சராக எங்களுக்கு தெரியணும். ஆனால் தான் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட் எழுதுகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இது தவிர்த்து வந்து வேறு எதுவுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேலேயே வந்து விசிபிள் ஆகிட்டே இருக்கும். சார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரிப்பரேஷன் என்ன, அண்ட் தென் அதோட யூசேஜ் என்ன, எதுக்காக வந்து அந்த டிஎல்எம் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து எட்கர் டேல், இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். இவரை பற்றி தனியாகவே வந்து பேசலாம். பிகாஸ் வந்து டிஎல்எம் பற்றி பக்காவாக வந்து சர்வே வைஸாக வந்து எடுத்தவர் இவர். ஸோ அதனால தான் வந்து இவரோட கான்செப்ட் வச்சு நம்ம எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இவரை பற்றி நான் ஒரு தனியாகவே வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட் மீன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் தென் நிறைய பேர் வந்து என்கிட்ட ரெக்கார்ட் கேட்குறீங்க. என்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட் வரைக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இல்லாத ரெக்கார்ட் வந்து என்னோடய பியர் குரூப்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். இன்கேஸ் எனக்கு கிடச்சதுன்னா நிச்சயமாக நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா வந்து நான் ட்ரைவில் போட்டு கூட பிடிஎஃப் லிங்க்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டைம் இல்லைன்னா கிடைச்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். அண்ட் தென் வந்து ஒரு டவுட் வரும், இதில் வந்து எத்தனை ஆக்சுவலாக வந்து டிஎல்எம் நம்ம எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நீங்கள் வந்து என்னென்ன டிஎல்எம்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன டைப் ஆஃப் டிஎல்எம்லாம் வந்து லெசன் பிளானில் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக எழுத வேண்டாம். சார்ட் மீன்ஸ் அதை பற்றின ஒரு கண்டென்ட், அதே ஃப்ளாஷ் கார்டு மீன்ஸ் அதை பற்றின ஒரு கண்டென்ட், அண்ட் தென் வந்து ரொட்டேட்டிங் போர்ட் மீன்ஸ் அதை பற்றின ஒரு கண்டென்ட் சொல்லிவிட்டு ஒரு கண்டென்ட் மட்டும் எடுத்துகிட்டு அதிலிருந்து அட்லீஸ்ட் மோர் தென் ஒரு 15 நீங்கள் எழுதிருக்க மாதிரி இருக்கணும். பிகாஸ் வந்து ஒரு டீச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து மோர் தென் 15 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸாவது வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் ஒரு கிளாஸில். ஸோ அதனால தான் வந்து நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.